பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது திருச்சிலுவையின் மாட்சி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திருச்சிலுவை மாட்சி விழா. சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, மாறாக வெற்றியின் சின்னம் என்பதை நினைவுபடுத்துகிறது. சிலுவை இயேசுவின் வாழ்வின் மையம். சிலுவை கடவுளுடைய பேரன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. சிலுவை துன்பங்களை மனம் வந்து ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. இயேசு சிலுவை துன்பத்தை அகற்ற மன்றாடினார். ஆனால் அதுதான் இறைவனின் விருப்பம் என்று உணர்ந்ததும் மனம் விரும்பி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எனவே தான் இறைவன் அவருக்கு வெற்றியும் மாட்சியும் தந்தார். நமது வாழ்வில் தவிர்க்க முடியாமல் வரும் சிக்கல்கள், நோய்கள், துன்பங்கள், அவமானங்கள் இவற்றை ஏற்றே தீர வேண்டும் என்னும் நிலை வரும்போது இயேசுவை போல நாமும் மனம் வந்து அவற்றை ஏற்போம். அப்போது தந்தை இறைவன் இயேசுவுக்கு செய்தது போல நமக்கும் அவரது வெற்றியிலும் மாட்சியிலும் பங்கு தருவார் என்ற நம்பிக்கையை நமதாக்குவோம். தமது கடவுள் தன்மைக்குள் மனித தன்மையை பிறப்பில் ஏற்கின்ற இயேசு இறை மனித தன்மையை சிலுவையில் முழுமையாக வெளிப்படுத்தினார். சிலுவை இயேசுவை சுமந்ததால் மாண்பு பெற்றது. சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருந்தது. ஆனால் இயேசுவுக்கோ அது மாட்சியின் வெற்றியின் அடையாளமாக இருந்தது. சிலுவை இயேசுவின் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார் என்று புனித பவுல் கூறுகிறார். எனவே நாமும் இறைவனுக்கு, திருச்சபைக்கு, அதிகாரிகளுக்கு, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கருத்தை மனதில் இருத்தி அதற்கான அருளை வேண்டி இணைவோம் இந்த தெய்வீக பலியில். என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அன்பு அது பகல் போல் மனம் பரவும், பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனிமைமிகு சகோதரர்களே, சகோதரர்களே, இன்று நாம் மிகப்பெரிய விழாவை கொண்டாடுகின்றோம். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் செப்டம்பர் 14ஆம் தேதியை முன்னிட்டு திருச்சிலுவையினுடைய மாட்சியின் விழாவை கொண்டாடுகிறோம். திருத்தூதர் பவுல் சொல்லுவார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம், கிறிஸ்துவில் அறையப்பட்ட மெசியாவை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று. நாம் வணங்குகின்ற, நாம் போற்றுகின்ற, நாம் வழிபடுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெருமையை அடைந்தார் என்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதால் தான். நாம் இன்று நினைவு கூறுகின்ற இந்த சிலுவையின் மாட்சி நம்முடைய வெற்றியின் அடையாளம், மீட்பின் அடையாளம். எனவே இந்த நாளை நாம் கொண்டாடுவோம், சிலுவையின் மாட்சியை உணர்ந்து கொள்வோம். அந்த மாட்சி நமக்காக, நம்முடைய மீட்புக்காக என்பதை உணர்வோம். அந்த மீட்பை தவிர்த்து நாம் குற்றமிழைத்த, தவறு இழைத்த, பாவம் இழைத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகிலே பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த அந்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின்
இருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3, இறைவாக்கியங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய மறை உரையை 3 நிலைகளில் நான் கட்டமைக்க நினைக்கிறேன். முதலில் இந்த விழாவினுடைய வரலாற்று கூறுகளை பார்ப்போம். அதன் பிறகு சிலுவைக்கும் தொடக்க கால திரு அவைக்கும் உள்ள அந்த சூழலை சிந்தித்து பார்ப்போம். தொடக்க காலத்தில் இந்த சிலுவை எப்படி கிறிஸ்தவர்களால் அணுகப்பட்டது
அல்லது பார்க்கப்பட்டது என்ற நிலையை சிந்திப்போம். மூன்றாவது, இந்த திருச்சிலுவைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இதனால் என்ன பயன்? இயேசு இந்த உலகில் வாழ்ந்து 33 வயதில் இறந்தார் என்று பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆனால் அவர் இறந்தவுடனே அவரை பற்றிய செய்திகள் எல்லாம் உலகம் எத்திசையிலும் பரவவில்லை. எப்பொழுது கிறிஸ்தவம் ரோமை பேரரசினால் அங்கீகரிக்கப்பட்ட சமயமாக மாறியதோ அப்பொழுதுதான் கிறிஸ்தவர்களுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு இணைந்த பல்வேறு இடங்கள் எல்லாம் ஒவ்வொருவரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. இந்த பணியை முதல் எடுத்து நடத்தியவர் யார் என்றால், கிறிஸ்துவத்தின் முதல் பேரரசரான கான்ஸ்டன்டைன் என்பவருடைய தாயார் ஹெலேனா. இவர்தான் புனித பூமிக்கு, புண்ணிய பூமிக்கு முதல் திருப்பயணம் மேற்கொண்டவர். கிபி 326 முதல் 328 வரை எருசலேம் தொடங்கி கலிலேயா பகுதி முழுவதும் அவர் சுற்றி இயேசு வாழ்ந்த அவரோடு தொடர்புடைய பகுதிகளை எல்லாம் அடையாளம் கண்டார். குறிப்பாக அவர் அடையாளம் கண்ட பகுதிகளில் முக்கியமானது இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த கல்வாரி மலை, இயேசு அடக்கம் செய்யப்பட்ட அந்த குகை கல்லறை. உடனே அந்த இடத்திலே ஒரு கோவில் கட்ட அவர் தன் மகனிடத்திலே அனுமதி பெற்றார். அந்த கோவிலை கட்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பணிகள் நடந்தது. அவர் செய்த முக்கியமான பணிகளில் ஒன்று, இயேசுவை சிலுவையில் அறைந்து அந்த சிலுவையை அடையாளம் காண்பது. கல்வாரி மலையில் ஆயிரக்கணக்கான சிலுவைகள் பறந்து விரிந்து கிடந்தன, சிதறி கிடந்தன. அவற்றில் எந்த சிலுவையை அடையாளம் காண்பது? அந்த சிலுவைகளில் 3 சிலுவைகளை அடையாளம் கண்டு, அந்த சிலுவையில் ஒரு நோயாளியை அந்த சிலுவைகளில் தொட வைத்து, எந்த சிலுவை நோயாளியை குணப்படுத்துகிறதோ அதுதான் இயேசு அறையப்பட்ட சிலுவை என்பதை அவர் அடையாளம் காண விரும்பினார். அதன்படியே இந்த நிகழ்வு நடந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த சிலுவையை தொட்ட பெண் தன்னுடைய நோயிலிருந்து குணம் பெற்றார். இது நடந்தது 326. 335 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இயேசுவினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. எருசலேம் நகரத்து ஆயர் அந்த கோவிலை புனிதப்படுத்தினார். 14ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இயேசுவை அறைந்த சிலுவையை உயர்த்தி பிடித்து எல்லாரும் ஆராதனை செய்தார்கள். அதனுடைய நினைவாகத்தான் இன்றைய விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம். இயேசு உயர்த்தப்பட்ட அந்த சிலுவையை 335ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தல ஆயராக இருந்த மக்காரியாஸ் என்கிறவர் உயர்த்தி பிடித்து இயேசுவுடைய சிலுவையினுடைய மாட்சியின் விழாவாக அதை அறிவித்தார். இது நடந்து ஏறக்குறைய 300 ஆண்டுகள் கழித்து 614 எருசலேமில் இருந்த அந்த சிலுவையை பாரசீகர்கள் தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள். எருசலேம் பாரசீகர்களுடைய கையிலே வீழ்ந்தது. மீண்டும் 628ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சிலுவை மீட்கப்பட்டு, எந்த இடத்தில் இந்த சிலுவை ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்ததோ அதே தளத்திலே மீண்டும் நிறுவப்பட்டு, மீண்டும் அந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆக இந்த 3 நிகழ்வுகளும் இந்த விழாவுக்கு மைய சிந்தனையாக அமைகின்றன. ஹெலேனா திருச்சிலுவையை
கண்டுபிடித்த அந்த நிகழ்வு 326. எருசலேம் தல ஆயர் மக்காரியாஸ் 335 திருச்சிலுவையை உயர்த்தி பிடித்து செப்டம்பர் மாதம் 14 அறிவித்த அந்த நிகழ்வு. அதனுடன் 628 பாரசீகர்களிடமிருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த சிலுவையை உயர்த்தி மீண்டும் அதே இடத்திலே வைத்து வழிபட்ட அந்த நிகழ்வு. ஆக இந்த நிலைகளில் தான் இந்த விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். இப்பொழுது தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கும் இந்த திருச்சிலுவைக்கும் உள்ள அந்த உறவை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இந்த சிலுவையை உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நற்செய்தியிலே பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவே சொல்லுகிறார், மார்க் நற்செய்தி 9:8 என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று. இயேசுவனுடைய சீடன் சிலுவையை சுமக்கின்றவனாக இருக்க வேண்டும். எனவேதான் இயேசுவும் இந்த சிலுவையை சுமப்பதற்கு தயாராக இருந்தார். சிலுவை மரணம் எப்படிப்பட்டது என்று எல்லாருக்கும் தெரியும். இந்த சிலுவையை பொறுத்த மட்டில், சிலுவை மரணத்தை பொறுத்த மட்டில் ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரசீகர்கள் சிலுவை மரணத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் இந்த பாரசீகர்கள் சிலுவை மரணத்தை அறிமுகப்படுத்தினாலும் இதை பயமுறுத்துகிற, தங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரையும் பயமுறுத்துகிற ஒரு அடையாளமாக மாற்றிய பெருமை ரோமையருக்குத்தான் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், கல்வாரி மலையிலே ஆயிரக்கணக்கான சிலுவைகள் இருந்தது. அப்படின்னா என்ன பொருள்? ஆயிரக்கணக்கானோர் இந்த சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறார்கள். தங்களுடைய அரசுக்கு எதிராக யார் யார் எதிர்த்தெழுந்தார்களோ, குரல் கொடுத்தார்களோ, எதிர்த்து அத்தனை பேரையும் ரோமையர் சிலுவையிலே அறைந்து மற்றவர்களுக்கு பயமுறுத்துதலை கொடுத்தார்கள். சிலுவையில் மரித்தவர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு யூதர்களுக்கு மட்டும் விலக்கு கொடுத்தார்கள். சிலுவையில் அறையப்பட்டவன் சிலுவையிலே தொங்க வேண்டும். அவனுடைய உடலை பறவைகள், கழுகுகள் உண்ண வேண்டும். இதுதான் நியதி. விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையிலே அவன் தொங்க வேண்டும். அவன் இறப்பதற்கு முன்னால் படுகிற வேதனை, அதன் பிறகு அவனுடைய உடலை சிறிது சிறிதாக பறவைகள் தின்னுகின்ற அவல நிலை. இதை போல கேவலமான ஒரு சாவு எந்த மனிதனுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் இணைச்சட்ட நூல் தெளிவாக சொல்லுகிறது, சிலுவையில் தொங்குகிறவன் சபிக்கப்படுக என்று. இது இணைச்சட்டம் மட்டும் சொல்லவில்லை. ரோமையை சார்ந்த செனேக்கா என்கிறவர், அவர் இயேசு காலத்திலே வாழ்ந்தவர். அவர் சொல்லுகிறார், சிலுவை சாவை போல ஒரு அவமான சாவை யாருக்கும் வரக்கூடாது. இந்த சாவை ஏற்கிறவன் உண்மையிலே சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, இத்தகைய சாவு ரோமை நகரத்தைச் சேர்ந்தவர்களுக்கோ, ரோமை நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கோ, ரோமை குடிமக்களுக்கோ கொடுக்கப்படக்கூடாது என்று. அப்படி என்றால் சிலுவை சாவை அனுபவித்தவர்கள் எல்லாருமே ரோமையினுடைய அடிமைகள், ரோமை அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள். இது ஒரு அவமானத்தினுடைய சின்னம். எனவேதான் பவுலடியார் கூட சொல்லுவார், சிலுவை யூதருக்கு தடைக்கல், பிற இனத்தாருக்கு மடமை, அழைக்கப்பட்ட நமக்கோ, அது யூதர்களாக இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, பிற இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, வல்லமையும் ஞானமும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1 எனவே கிறிஸ்தவர்களுக்கு இது வல்லமையும் ஞானமுமாக மாறியிருக்கிறது என்று திருத்தூதர் பவுல் சொல்லுவார். அப்படி என்றால் இந்த அவமானத்தின் சின்னம் எப்படி வல்லமையும் ஞானமுமாக மாறியது? இதில் தான் இந்த சிலுவையை ஒரு வல்லமையாகவும் ஞானமாக மாற்றிய தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனை இருக்கிறது. தொடக்க காலத்திலே இயேசுவுடைய இந்த சிலுவை மரணத்தை கேலி பேசியவர்கள் உண்டு, அவமானப்படுத்தியவர்கள் உண்டு. இந்த சிலுவை மரணத்தை வெற்றியின் சின்னமாக ஆக்கிய அந்த பெருமை திருத்தூதர் பவுலுக்கு உண்டு. இந்த சிலுவை இன்றைக்கு நமக்கு என்ன சிந்தனையை கொடுக்க போகிறது? இது ஒரு அவமானத்தின் சின்னமாக நாம் கருத போகிறோமா? இது இகழ்ச்சியின் சின்னமாக நாம் கருத போகிறோமா?
நாம் பயந்து கொண்டு நம்முடைய வீடுகளிலே இந்த சிலுவையை பயன்படுத்தாமல் இருக்க போகிறோமா? இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சிலுவையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த சிலுவை மீட்பு தரும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவேதான் பெரிய வெள்ளிக்கிழமை முதற்கொண்டு சிலுவையை பற்றிய எல்லா நாட்களிலும் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த நல்ல சிந்தனையை நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். சிலுவைக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறோம். எனவே இந்த சிலுவை அவமானத்தின் சிலுவை அல்ல. ஏனென்றால் நமக்கு முன்னால் வாழ்ந்து மரித்த, சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு பிறகு, சிலுவை சாவுக்கு பிறகு மாட்சி அடைந்தார். இறைவனுக்கு நிகராக அவரது வலது பக்கத்தில் அமரக்கூடிய தகுதியை பெற்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய கடைசி வசனம், உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் உலகிற்கு அனுப்பினார். எனவே சாவு என்பது அல்லது சிலுவை சாவு என்பது தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, இந்த உலக மாந்தர் அனைவருடைய மீட்புக்காக. இது மீட்பு தரும் சிலுவை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு மாட்சியும் பெருமையும் தந்தது. இந்த சிலுவையை யார் யார் சுமக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாட்சியையும் பெருமையும் தரும். எனவே இந்த பெருவிழா நாளில இந்த சிலுவைக்கு மாட்சி மகிமையும் சேர்க்கின்ற இந்த பெருவிழாவில நாம் வரலாற்று சிந்தனைகளை பார்த்தோம். இயேசுவுடைய சிலுவைக்கு வரலாற்று பூர்வமாக எப்படியெல்லாம் சிறப்பு வந்தது என்பதை பார்த்தோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களும் பவுலடியாரும் இந்த சிலுவையினுடைய பெருமையை எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள் என்று பார்த்தோம். அவமானத்தின் சின்னமான சிலுவையை மாட்சியின் சின்னமாக மாற்றினார்கள். அதைவிட இன்றைய வாழ்க்கையில் இந்த சிலுவைதான் நமக்கு மீட்பு தருகின்ற சிலுவை. இந்த சிலுவைதான் நமக்கு உயிர் அளிக்கின்ற சிலுவை. நமக்கு மட்டுமல்ல, யார் யார் இந்த உலகத்தில் துன்பத்தில் உழல்கிறார்களோ, பாவத்தில் சிக்கி அவர்கள் நெக்குருகி நிற்கிறார்களோ, வேதனையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் நம்பிக்கை தருகின்ற சிலுவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நம்பிக்கையாக இருந்தார், எல்லாருக்கும் மீட்பாக இருந்தார், எல்லாருக்கும் உயிர் தருகின்ற ஆண்டவராக இருந்தார். எனவே இந்த சிலுவையை நம்புவோம். இந்த சிலுவை நமக்கு நம்பிக்கையாக விளங்கும், நமக்கு மீட்பாக வரும், நமக்கு உயிர்ப்பை தரும். அனைவரும் எழுந்து நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை பெறுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்புக்குரியவர்களே, இது இறைவேண்டல் நேரம். நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் இறைவன்பால் எழுப்பி நம்முடைய தேவைகளையும் நம்முடைய மன்றாட்டுக்களையும் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். எது நன்மையானதோ நல்லது எதுவோ அதையே நமக்கு வரங்களாக இறைவன் பொழிய வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அன்புள்ளத்துடன் வழிநடத்திடவும், உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதனை தங்கள் வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மக்களின் நல்வாழ்வுக்காக பயன்படுத்திடவும், நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கும் தாராள உள்ளத்தையும் தந்து வழிநடத்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் அனிதின வாழ்வில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களோடு பயணிக்கிறீர் என்பதை உணர்ந்து எமது மாட்சியில் பங்கு கொள்ளவும், இறை வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு மகிழ்வோடும் மன நிம்மதியோடு வாழவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மற்றவர்கள் மட்டில் இரக்கங்கொண்டு வாழவும், இறையாட்சியின் விளிம்பங்களை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். அருள் பொழியும் வள்ளலே இறைவா, திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் திருச்சிலுவை எங்கள் வாழ்வில் நம்பிக்கை தருகின்ற வாழ்வாக மாறவும், எங்களுக்கு உம்முடைய உயிர்ப்பின் மாட்சியை தரவும், இது எங்களுக்கு உயிர் அளிக்கவும் வரமருள வேண்டுமென்று இந்த வேளையிலே வேண்டுகிறோம். இதன் வழியாக இந்த விழாவிலே எங்களுக்கு உம்முடைய மாட்சியையும் மகிமையும் உம்முடைய மகனுக்கு தந்தது போல எங்களுக்கும் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிற அன்பு பணி செய்யவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிற அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே.
அருள் வாழ்வினில் நான் வளர அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் கரவொன்று எனக்கு ஏற்றிடும். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறருக்கு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இந்த பலி நம் எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கொண்டோ மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும்
ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாக என்றென்றும் பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறுவும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோ. ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம்.
உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுளம் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுளம் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அரும்பருந்தாகிட அருள் புரிந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்துச் செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவோடு ஆசீரழித்து பாதுகாப்பாராக. இறைவனின் பேரன்பையும் அன்னை மரியாவின் பாதுகாப்பையும் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.